ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். ஃப்ரைடே ஈவினிங்க்கு அடை தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனே அடை தோசைக்கான தேவையானது எல்லாமே ஊற வச்சிட்டேன். அரிசி 1 டம்ளர், உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சாச்சு. ஊற வச்சு ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து நான் அரைச்சிட்டேன். மிக்சியில் போட்டு தான் அரைச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 பேட்சாக தனித்தனியாக அரைச்சி தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இந்த அடை தோசையை வெங்காயம்லாம் தாளித்து போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தோசை தவாலேயே வெங்காயத்தை தாளித்து அந்த அடை தோசையில் மிக்ஸ் பண்ணியாச்சு. சட்னியும் தாளிச்சாச்சு. அடை தோசை பிஃபோர் மேரேஜ் என்னோட பாட்டி, எங்கள் சித்தி எல்லாமே சூப்பராக செஞ்சு தருவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் என்னோட மாமியாருமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நானே மாவு அரைச்சு தோசை சுட்டு சட்னி வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு.